அண்மைச் செய்தி. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக 5 பேரும் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு 5 பேரும் ஆஜராகியிருக்கிறார்கள். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தற்போது விசாரணை அதிகாரி முன்பு மடப்புரம் அஜித் கொலை வழக்கு தொடர்பாக 5 காவலர்கள் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். அஜித்தை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திகேயன், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உள்ளிட்டோரும் ஆஜராகியிருக்கிறார்கள். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் தற்போது விசாரணைக்காக 5 பேர் ஆஜராகியிருக்கிறார்கள். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வழக்கு அதிகாரி முன்பாக தற்போது 5 பேரும் ஆஜராகியிருக்கிறார்கள். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு 5 பேரும் ஆஜராகியிருக்கிறார்கள். அஜித் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது 5 பேரிடமும் விசாரணை நடக்க உள்ளது. மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு 5 பேரும் ஆஜராகியிருக்கிறார்கள். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கு தமிழகத்தையே உலுக்கியது. இந்நிலையில் தற்போது மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு 5 பேரும் ஆஜராகியிருக்கிறார்கள். அஜித்தை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திகேயன், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உள்ளிட்டோர் ஆஜராகியிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை அதிகாரி இவர்களை விசாரணை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் 5 பேர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். அஜித் கொலை வழக்கு தொடர்பாக 5 பேர் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். தற்போது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு 5 பேரும் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். இந்த விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த விசாரணையில் என்னென்ன முகாந்திரங்கள் இருக்கிறது தொடர்பான விவரங்கள்? திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரி டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் நாளாக ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய விசாரணை அதிகாரியான நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களுடைய அறிக்கையை நீதிமன்ற பதிவாளரிடம் பெற்றார்கள். அதனைத் தொடர்ந்தாக திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். அதனை அடுத்தாக அஜித்குமாரை எங்கெல்லாம் அழைத்து சென்றார்களோ அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்திய பின்பாக நேற்றைய தினம் 5 பேருக்கு சம்மன் அளிக்கப்பட்டது. அந்த 5 பேர் என்பவர்கள் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அஜித்குமாருடன் சென்ற ஆட்டோ ஓட்டுநரான அருண்குமார், அதே போன்று அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார், அதே போன்று உதவி ஆணையருடைய ஓட்டுநராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன், அதே போன்று அஜித்குமாருடன் காவலராக பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகிய 5 பேருக்கு சிபிஐ சார்பில் சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த 5 பேரும் குறிப்பாக நவீன் மற்றும் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் 3 நபர்கள் முதலாவதாக சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்து ஆஜராகியிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலில் அவர்களிடம் விசாரணை நடத்துவதாக உள்ளது. ஏற்கனவே நேற்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்திய நிலையில் 5 மணி நேர விசாரணையில் 5 தனிப்படை காவல்துறையினரிடமிருந்து கைப்பற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய செல்போன்களை கைப்பற்றி அந்த ஆவணங்கள், அதே போன்று அஜித்குமார் வருகை தந்த போது எங்கு அமர வைக்கப்பட்டார் உள்ளிட்ட அந்த சிசிடிவி காட்சிகளை முழுவதுமாக கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த காவல் ஆய்வாளர், அதேபோன்று ஏடிஎஸ்பி சுகுமாரன் உள்ளிட்டோரிடமும் அந்த விசாரணையானது நடத்தப்பட்டு 5 மணி நேரம் விசாரணை நேற்று திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடைபெற்று முடிவடைந்த நிலையில்தான் தற்பொழுது ஏற்கனவே சம்மன் அளிக்கப்பட்ட அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமாருடைய தம்பி நவீன், அதே போன்று அந்த உதவி ஆணையருடைய ஓட்டுநர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தற்பொழுது மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு ஆஜராகி அந்த விசாரணை தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒவ்வொரு நபர்களிடமும் தனித்தனியாக டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள். அப்பொழுது அவர்கள் சாட்சியம் அளிக்கும் போது அவர்கள் தமிழில் பேசும்போது அந்த தமிழில் மொழிபெயர்ப்புக்காக மதுரை சிபிஐ அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அவர்களுக்கு உதவி புரிவார்கள். அப்படியாக இந்த விசாரணை என்பது ஒவ்வொரு நபர்களிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணை என்பது
ஒரு இப்ப உதவி ஆணையருடைய ஓட்டுநர் எந்த விதத்தில் தொடர்பு படுத்தப்பட்டார், எதற்காக அவர் அழைத்து செல்லப்பட்டார், எதற்காக உங்களை அழைத்து சென்றார்கள், உங்களிடம் எப்படி விசாரணை நடத்தினார்கள், உங்கள் முன்பாக எப்படி நடந்தது, என்ன மாதிரியான விசாரணை நடத்தினார்கள் என்பது குறித்தான அந்த விசாரணையானதும் நடத்தப்படும். ஏனென்றால் உதவி ஆணையருடைய ஓட்டுநர் கார்த்திகேயன் என்பவர் அஜித்குமார் மயங்கி விழுந்து அவரை தனிப்படை காவல்துறையினர் தூக்கி சென்ற பொழுது அவரை தூக்கி ஆட்டோவில் வைத்ததற்காக அந்த உதவி ஆணையருடைய ஓட்டுநர் கார்த்திகேயனும் இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கார். இப்படியாக மற்ற நபர்கள் எல்லாம் அஜித்குமாரோடு அந்த தனிப்படை காவல்துறைகள் அழைத்து செல்லப்பட்ட போது அந்த 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேலாக அஜித்குமார் மயங்குவதற்கு முன்பாக வரை அவரோடு சேர்ந்து விசாரணைக்காக இருந்தவர்கள் அவரையும் தனிப்படை காவல்துறையினர் தாக்கியிருந்ததாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 5 நபர்கள் அளிக்கக்கூடிய சாட்சியம் என்பதுதான் பிரதான சாட்சியமாக இருக்கும். ஏனென்றால் அஜித்குமாரோடு இருந்த நபர்கள் என்பது விசாரணையின் போது அவரோடு இருந்து தனிப்படை காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளான நபர்களும் இந்த 4 நபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்களிடம் விசாரணை என்பது மதியம் 3 மணி வரைக்குமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை நடத்துவார்கள். அவர்கள் ஏற்கனவே மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களிடம் என்ன மாதிரியான தகவல் அளித்திருக்கிறார்கள், தற்போது என்ன தகவல் அளிக்கிறார்கள், அதே போன்று அந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் முன்னெடுக்க உள்ளார்கள். அந்த தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய போது வேறு யாரிடமும் அதிகாரிகளிடம் பேசினார்களா, அவர்களுடைய உத்தரவு வந்ததற்கு பின்பாக உங்களை தாக்கினார்களா என்பது குறித்தான கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்பதற்கான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த 3 நபர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் 5 நபர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டுள்ளதால் அந்த 5 நபர்களும் ஒட்டுமொத்தமாக இன்று மாலை வரைக்குமாக விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரணை நடத்தி அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகளுடைய அந்த விசாரணையும் இந்த வழக்கில் பிரதானமாக பார்க்கப்படும். ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ளாக அந்த சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்க நிலையில் 5வது நாளாக அஜித்குமார் கொலை வழக்கினுடைய முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய அஜித்குமாருடன் காவலர்களால் அழைத்து செல்லப்பட்ட 5 நபர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தங்களது விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சல்மான்.